எவ்வளவு பதற்றீங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. 41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது. உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க. அங்க ஒருவர் நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு SIT நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவை இந்த அரசு எங்க நிறைவேற்றி? இதுல காட்டுற அக்கறை, வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு SIT நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்களா?